என்னக்கா ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு? நானா? நான் எதுக்கு கோவப்பட போறேன்? கேலண்டர்ல இருக்கிற மகாலட்சுமி மாதிரி என் முகம் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருக்கும். ஆமாமா. சரி, அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. போய் பாத்துக்கிறேன். அம்மா நீ என்ன உரம் போடுறியா? நல்லா அள்ளி அள்ளி போடு. செடியெல்லாம் நல்லா வளர்த்தோம். நான் வரேன். போடு சரி. அக்கா அக்கா எக்கோ வாங்க வாங்க சித்தி. திவ்யா கண்ணு நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சித்தி. அம்மா வீட்டுக்கு வந்தாலே எல்லா பொண்ணுங்களுக்குமே முகத்துல ஒரு பூரிப்பு வந்துருமே. அழகு. அம்மா இல்லையாமா? மேல இருக்காங்க சித்தி. கூட்டிட்டு வரேன். சரிம்மா. பசிக்குது. இந்த வீட்ல சிக்கன் ரூம் மட்டும் பெருசா இருக்கு. ஆனா திங்கிறதுக்கு ஒண்ணத்தையும் காணோம். எல்லா பாத்திரம் காலியா இருக்கு. சரி, உடம்புக்கு நல்லது. இதையாவது சாப்பிடுவோம். ஐயோ, கண்ணில் வேற பட்டுருச்சு. எப்படி இருக்க பாஞ்சாலி? எனக்கு என்னக்கா? அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வெற்றியும் கவிதாவும் ஊருக்கு போயிருக்காங்க. அதான் திவ்யாவை கூட்டிட்டு வந்து எனக்கு துணைக்கு வச்சிருக்கேன். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னன்னு தெரிஞ்சுப்போம். திவ்யாமா, தலைவலி மாத்திரை இருக்கா? என்னாச்சு? ஒரே தலைவலிமா. அப்படியே ஒத்த சைடு தலைய வெடிக்கிற மாதிரி ஒரே வலியா இருக்கு. ஒரு மாத்திரை இருந்தா கூட. மேல ரூம்ல இருக்கு, கொஞ்சம் இருங்க எடுத்துட்டு வரேன். போயிட்டு மெதுவா வா. அக்கா உட்காருங்கக்கா, உட்காருங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லணும்க்கா. என்ன பஞ்சாலி? ஐயோ, அத திவ்யா வச்சுட்டு சொல்ல முடியாதுக்கா. அதனாலதான் திவ்யா அனுப்பிச்சு விட்டுட்டேன். அத ரூமுக்குள்ள வச்சுதான் சொல்ல முடியும். வாங்க ரூமுக்கு போலாம். பஞ்சாலி மாத்திரை எடுக்க அவ ரூமுக்கு தான் போயிருக்கா. ஐயோ, அப்ப நான் இதை இங்கேயே சொல்லிடுறேன். அக்கா, நான் இப்ப ஒரு விஷயம் சொல்லுவேன். தயவு செஞ்சு அதை மட்டும் எக்காரணத்துக்கு நீங்க யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. என்ன பஞ்சாலி? நான் போய் எப்படி சொல்லுவேன்? அக்கா, தலை போற விஷயம்க்கா. நியாயமா இதை நான் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி மனுஷங்க இருப்பாங்களான்னு என்னால நம்பவே முடியலக்கா. நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும். என்னதான் அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. என்ன மனுஷங்களோ இவங்கெல்லாம். சீச்சி சீச்சி சீச்சி. என்ன பஞ்சாலி, என்ன சொல்ல வர? அக்கா, நீங்க எதுக்கு இவ்வளவு வசதியா இருக்கீங்க? அதுதான் இங்க பல பேருக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அதுக்காக இப்படி ஒரு அபாண்டத்தையா சொல்லுவாங்க? யார் சொன்னா? என்ன சொன்னாங்க? என்னக்கா நீங்க? உங்களை பத்தி வேற யாரு தப்பா சொல்லுவாங்க? எல்லாம் அந்த சுந்தரி தான். அதை நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் அப்படியே படபடன்னு வருதுக்கா. ஐயோ, அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? எதுவா இருந்தாலும் சொல்லு பஞ்சாலி. வேணாக்கா, அத நான் சொல்லி அது வேற மாதிரி வந்து எதுக்கு இதெல்லாம்? என்னக்கா, வாய் இருக்கிறதுக்காக என்ன வேணா பேசிடுறதா? உங்களை பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடுற மாதிரிலாம் இருக்கு. எப்படி இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு மனசு வந்தது? என்னதான் சொன்னாங்க? இல்லக்கா, என்னால முடியல. அத நினைச்சாலே அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா வருதுக்கா. என்னாலே தாங்கிக்க முடியலனா அத நீங்க கேட்டா? ஐயோ பாஞ்சாலி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அக்கா, இந்த வயசுல எதுக்கு இந்த அம்மா இப்படி மினிக்கிட்டு தெரியுதுன்னு அந்த சுந்தரி கேக்குதான். நீங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படியே அலட்டுறீங்களா? புருஷன் செத்து போன பொம்பளை மாதிரியே இல்லையா? இவ்வளவு மினிக்கிட்டு திரியறாளே, அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு கேக்குறாங்க.
அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்கவும் முடியல, வாயை திறந்து சொல்லவும் முடியலக்கா. இது எல்லாத்தையும் தாண்டி எங்க அம்மா கூட தான் புருஷன் இல்லாம விதவையா இருக்காங்க. அவங்க என்ன இப்படியே அலங்காரம் பண்ணி திரியிறாங்கன்னு மதி கேக்குறாக்கா. பச்சையா சொன்னா இல்ல வேணாம் விடுங்கக்கா, என் மனசு தாங்காது. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் சொன்னா நான் அழுகி போயிடும். உங்க அம்மாட்ட சொல்றதோட நிறுத்திக்கோ, வெளியில போய் இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாதுன்னு மதிய கண்டிச்சுட்டு நேரா இங்கதாக்கா வரேன். தா திவ்யா வந்துட்டா. இந்தாங்க சித்தி, குடு மாத்திரை கொடு. திவ்யா கண்ணு, வெறும் மாத்திரை மட்டும் கொடுத்தா தொண்டையில சிக்கிக்குமா? கோச்சுக்காம கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிங்க சித்தி. நீ கோச்சுக்க மாட்டேன், ஏன்னா நீ உங்க அத்தை மாதிரி இல்ல. சரி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. அக்கா, உங்க கால்ல வேணா உழுகுறேன்க்கா. நான் சொன்னதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். ஆத்தாலும் மகளும் என்ன பேய் ஓட்டிடுவாளுங்க. அக்கா, என் மகன் என்னடானா இந்த மதி முந்தானி பிடிச்சிட்டே பின்னாடியே சுத்திட்டு கிடக்குறான். நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா என்னை அடிச்சு வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க்கா. அப்புறம் இந்த பாஞ்சாலி ரோட்ல நின்று பிச்சை தான் எடுக்கணும். அதை யாராலும் கண் கொண்டு பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறமா நான் உசுரோடு இருக்கணும்னு அவசியமே இல்லக்கா. குவத்துல என் புடம் தான் மிதக்கும், அதையும் கண் கொண்டு யாராலையும் பார்க்க முடியாதுக்கா. அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டாங்களா பாஞ்சாலி? அக்கா, என்னக்கா நீங்க இன்னும் அதுலயே இருக்கீங்க? அக்கா, தயவு செஞ்சு என்ன காட்டி கொடுத்துறாதீங்கக்கா. என் உசுரே போனாலும் சொல்ல மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா ஏன் உசுறு போயிருமேக்கா. இதுக்கு மேல என் பொண்ணு அங்க இருந்தா அவங்களோட கீழ்த்தரமான புத்தி தான் அவளுக்கும் ஒட்டிக்கும். முதல்ல என் பொண்ணு அங்க இருந்து நிரந்தரமா பிரிச்சு கூட்டிட்டு வரணும். அக்கா, அக்கா, என்னக்கா நீங்க இப்படி கோவமாவே இருக்கீங்க? திவ்யா வரப்போறா, மூஞ்சிய மாத்துங்கக்கா. அக்கா, நீங்க கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுங்கக்கா. அக்கா, நீங்க முதல்ல வாங்க. வாங்கக்கா, வாங்க. இந்தாங்க சித்தி. கொண்டாமா, கொண்டா. அம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஐயோ, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்னக்கா ஆச்சு? என்னாச்சுமா? உங்களுக்கும் தலைவலிக்குதா? ஆமா. இந்த மாத்திரை கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அக்கா, கண்டதையும் மனசுல நினைச்சா அப்படிதாக்கா ஆகும். எதையும் நினைக்காதீங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. மா, காஃபி போட்டுமா? பாத்தீங்களா, இதுக்குதான் வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள வேணுங்கிறது. என் வீட்டுல இருக்கும்போது என் பொண்ணு என்னம்மா கவனிச்சுக்குவா. என்னம்மா திவ்யா, காப்பி வேணுமான்னு கேட்டு சும்மா நின்னுட்டு இருக்க? போய் போட்டு எடுத்துட்டு வா, போ. போமா, போ. அக்கா, என் உசிரி உன் கையில தாக்கா இருக்கு. நான் வரேன்க்கா. அக்கா, நான் சொன்ன விஷயம் கடுகளவு கசிஞ்சா கூட இந்த பாஞ்சாலி நீங்க பாடையில தான் பார்க்கணும். பாரு. ஊர்ல இருக்கிற நோய் நொடியெல்லாம் இந்த பாஞ்சாலி பார்த்தா 10 அடி பறந்து ஓடும். எனக்கே தலைவலி மாத்திரையா? பழம் ஊந்துச்சுக்கா. ஐயோ, ஏய், ஏது இதா? ஆமாக்கா. எந்த இல்லம்மா. இல்லக்கா, உங்க மடியில இருந்து தான் ஊந்துச்சு. ஏய் வேலைக்காரி, என்ன நீ இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்க கூட எனக்கு வக்கு இல்லைன்னு நினைச்சிட்டியா நீ? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பாஞ்சாலிக்கு ஆரஞ்சு பழ தோட்டமே வரப்போகுது, தெரிஞ்சுக்க. அக்கா, உங்க மடியில இருந்து தாக்கா ஊந்துச்சு. ஏய், இல்லன்னு சொல்றேன்ல, அதை தூக்கி ட்ரஸ்ட் பின்ல போடு. என்னது? ஓ, உனக்கு இங்கிலீஷ் பத்தி தெரியாதுல்ல? ட்ரஸ்ட் பின்னா குப்பை தொட்டியில குப்பை தொட்டி, அதுல தூக்கி போடு. இல்லன்னு வச்சுக்கோ, மண்ணை தொடச்சிட்டு நீயே உரிச்சு தின்று. இந்த பாஞ்சாலி என்ன நினைச்சிட்ட இந்த வேலைக்காரி?
என்ன டவுட்னு எனக்கு புரியல. சார் டவுட்னு இல்லை சார், இந்த முறையாவது நான் ஜெயிச்சாகணும் சார். அதான் ஜெயிச்சாச்சுன்னு சொல்றேன்ல. நீங்க தன்னம்பிக்கையோட சொல்றது எனக்கு புரியுது சார். ஆனா என்ன மாதிரி அடிப்பட்ட ஒருத்தனுக்கு தான் இதோட வலி புரியும் சார். 25 வருஷமா சார் அந்த பொம்பளை கிட்ட போராடுறேன் ஜெயிக்கவே முடியல சார். இத்தனைக்கும் காசு பணம் மரியாதை பதவின்னு என்கிட்ட எல்லாமே இருக்கு சார். வெறும் கையும் காலோட போன சாதாரண பொம்பளை என்ன எதிர்த்து நிக்கிறான். அவகிட்ட போட்டி போட்டு தோத்தது மட்டும்தான் சார் மிச்சம். நான் மட்டும் இல்ல, என் குடும்பம் மொத்தமும் அவ முன்னால தோத்துக்கிட்டே போகுது சார். ஒரு தடவை சார், ஒரே ஒரு தடவை அவளை நான் ஜெயிச்சிட்டேன்னா போதும் சார். அதுக்கப்புறம் நான் செத்து கூட போயிடுவேன். என்ன மிஸ்டர் துரை, இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? உணர்ச்சி வசப்பட்டா ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துல நல்லவனா இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், கெட்டவனா இருந்தா தோத்து போயிருவோம்னு தப்பு தப்பா சொல்லி வச்சு ஏமாத்திருக்காங்க. நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்ன தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சும்மா இருக்கிறவன் நல்லவனா இருந்தா கூட எதுவும் நடக்காது. இந்த கேஸ நான் ஜெயிச்சு காட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க தைரியமா இருங்க துரை. உங்க கேஸ்ல முதல்ல டம்மியா ஒரு வக்கீல ஃபிக்ஸ் பண்ணணும். என்னுடைய ஜூனியர் எல்லாமே டம்மி தான். சரி விடுங்க, அவனுங்கள யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் துரை ஆரம்பத்துல இருந்தே அவங்க சைடு ஜெயிக்கிற மாதிரியே வாதாடுவான். அப்புறம் டக்குன்னு பேக் அடிச்சிருவான். அவங்க சட்ட ரீதியா தோத்த மாதிரி தான் இருக்கும். அதையும் அந்த மாங்காமடையங்க நம்பிடுவாங்க. சார் என்னோட கேஸ் ஜெயிக்கிறது என் பையன் வெளியே வர்றதுல தான் சார் இருக்கு. குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க சார். நீங்க சொன்னதுனால தான் அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சு அந்த சுந்தர கார்ல மோதி. இன்னும் நீங்க அன்னைக்கு குடிச்ச போதையிலேயே தான் பேசிட்டு இருக்கீங்க. இதையே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்பீங்க துரை, அதை விடுங்க. சரி, என்னால தானே அப்படி ஒண்ணு நடந்து அது மூலமா உங்க பையன் உள்ள போற மாதிரி ஆயிடுச்சு. நானே அதை சரி பண்றேன். இப்போ உங்க பையன் கேஸ்ல ஆஜராயிருக்குது நம்ம ஈஸ்வர் தானே, அவர்கிட்ட நானே பேசுறேன். உங்க பையனை விடுதலை பண்ணி அதை கொண்டாடுற மாதிரி உங்க சொத்தை ஜெயிச்சு உங்க கையில கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இப்ப இருக்கிற மனநிலையில சொத்தை ஜெயிக்கிறத விட என் பையன் விஷயம் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்க கூட இருக்கேன் துரை, கவலைப்படாதீங்க. சார் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னல, இவ்வளவு பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? செத்து போன பையனோட அம்மாக்காரி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க மாட்டாளாம். என் பையனை தூக்கு கமிச்சிட்டு தான் போய் வாழாம். அட போங்க துரை, பணத்தை எவ்வளவு வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ நீங்க என்கிட்ட கொடுத்த பணத்தையே நான் எப்படி சாமர்த்தியமா வாங்கிக்கிட்டேன் பாத்தீங்கல்ல. பணத்தால எதையும் வாங்க முடியும்னா உடனே நேரடியா ரூபா நோட்டை கத்தையா தூக்கிட்டு வந்து நிக்க கூடாது. செத்து போன பையன் குடும்பத்தை எப்படி மடக்கிறதுன்னு நான் உங்களுக்கு யோசனை சொல்லி தரேன். இன்னொரு விஷயம், அவங்கள பத்தி நமக்கு என்ன கவலை? நாம கவலைப்பட வேண்டியதெல்லாம் அந்த சுந்தர பத்தி தான். அவன் தான் நம்ம பக்கம் இருக்கான்ல. நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க போல இருக்கு. என் சார்பா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தரட்டுமா? உங்க பையன் வெளியில வர்றப்போ அந்த நடராஜ தூக்கி உள்ள போட்டுட்டுமா? என்ன சொல்றீங்க சார்? என்ன சொல்றீங்க? முடியுமா? நிச்சயமா. யாரோ ஒருத்த வச்ச தீயில தான் அந்த சின்ன பையன் எரிஞ்சு போனான், சரியா? ஆனா ஒரு சைல்டு லேபரை வேலைக்கு வச்சது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? இதுல உண்மையிலேயே கொலை குற்றவாளி அந்த சைல்டு லேபரை வேலைக்கு வச்ச நடராஜ் தான்னு பழிய தூக்கி அவன் மேலேயே போட முடியும்.
நம்ம லால அப்படி ஒரு லூப் ஹோல் இருக்கு. சார் உண்மையிலேயே நீங்க ஜீனியஸ் சார். ஆஃப் கோர்ஸ். இப்போவாது உங்களுக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கை வந்துருச்சா? 200% வந்துருச்சு சார். வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சா? அப்புறம் என்ன, இன்னைக்கு ஈவினிங் கிளப்ல மீட் பண்ணிடலாமா? சார் அது பயப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க சரக்கும் அடிக்க வேண்டாம், காசும் செலவு பண்ண வேண்டாம். சும்மா அப்படியே கம்பெனிக்கு என் கூட வாங்க. இல்ல சார், இன்னைக்கு சாயங்காலம் வீட்ல ஒரு பூஜை இருக்கு, அதை முடிச்சிட்டு. போய் தானே சொல்றீங்க, புரிஞ்சுக்கிட்டேன். கிளம்புங்க கிளம்புங்க. சரி சார், நான் வரேன் சார். ஹலோ, ஓ நான் தான் பேசுறேன். இன்னைக்கு சாயங்காலம் சீட்டாட்டத்துக்கு எவனாவது சிக்கினானா? சிக்கிட்டானா அவனை அப்படியே அமைக்க தூக்கிட்டு வந்துரு. நித்யா, கிளம்புமா. என்ன ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து கலாட்டா பண்ணலான்னு பாக்குறீங்களா? போங்க வெளியே. இதை பாருங்க, உங்ககிட்ட நான் பேச விரும்பல. அந்த பக்கமா போங்க. நல்ல ஒழுங்குதான். ஏன் வீட்டுக்கே வந்து என்னைய அதிகாரம் பண்ணுவீங்களா? இத பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. 2 பேரும் வெளியே போங்க. நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மான மரியாதையோட பேச மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. உங்களுக்காக நான் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நான் ஒரு தீர்மானமான முடிவோட தான் வந்திருக்கேன். மனுஷங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை அணுகுண்டோட மோசமானது. அதை நான் அனுபவத்துல கத்து தெரிஞ்சுக்கிட்டேன். வார்த்தை தானேன்னு ஒருத்தரை பத்தி அபாண்டமா பழி போட்டீங்கன்னா வேண்டாங்க, அதை என் வாயால சொல்ல விரும்பல. நான் எவ்வளவு தன்மையை எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க அப்படி ஒரு வார்த்தையை போன்ல சொன்னீங்க பாருங்க. போதுங்க, வேணாம் விடுங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல என் மருமக இருந்தா நீங்க பண்ற பாவம் என் பேர குழந்தையை தான் பாதிக்கும். நித்யா, புறப்படுமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நித்யா, அவங்க தப்பா பேசுனது என்ன பத்தினா கூட பரவாயில்ல. உங்க பெரியம்மாவை பத்தி இதுக்கு மேலே நீங்க இருக்கணுமா? நித்யா, என்னம்மா இது? ஏன் எதுவும் பேசாம நிக்கிற? நீங்க போடுற சாம்பிராணி வேலைக்கு ஆகலன்னு அர்த்தம். இவங்க அபாண்டமா நடந்துப்பாங்களா? அத பத்தி நான் பேசினா அபாண்டமா பேசுறமா? நல்ல கதையால இருக்கு. என்னம்மா இது? இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த அளவுக்கு அவ மனசு வெறுத்து போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இத பாருங்கம்மா, நீங்க பேசாதீங்க. நான் என் மருமகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் எல்லா வண்டவாளமும் தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? கொஞ்சம் நீங்க சும்மா இருக்கீங்களா? நீ கிளம்ப போறியா இல்லையாமா? இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்னா எதுவும் நடக்காதம்மா. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு சொல்லு. இப்ப நான் வரல. இப்ப நீ வரலைனா எப்பவுமே வர வேண்டாம்.
என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு நினைச்சுக்காதம்மா. நீ அவசரப்பட்டு இப்படி தப்பான முடிவெடுத்தா நான் அதை சரி பண்ணணும். வேடிக்கை பார்க்க கூடாது. ஐயே, எதுக்கு இங்க நின்னு கதா காட்சேபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நாங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போறோம். அவதான் வரலன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? முதல்ல கிளம்புங்க. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நித்யா, நீ என்னம்மா சொல்ற?